எஸ்கே ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ சாதாரண ஒரு ரயில் பயணத்தை பத்தினது கிடையாது. 100 வருஷம் பழமையான அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு மலை ரயிலோட இருண்ட வரலாற்றை தான் நாம அலச போறோம். இந்த விளக்கம் அப்படியே ஒரு சினிமா மாதிரி உங்க கண் முன்னாடி விரிய போகுது. இந்த ரயில் இடங்களை மட்டும் காட்டுறதில்ல, ஒரு மனுஷனோட சிந்தனையே மாத்திடும். இந்த ரயில்ல பயணிச்ச ஒரு போட்டோகிராஃபர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஆரம்பத்திலே நம்மள சிலிர்க்க வைக்குது இல்ல? ஏன்னா இது வெறும் பௌதிக ரீதியான பயணம் இல்லங்க, மனசளவுல உங்கள முழுசா உழுக்க போற ஒரு சைக்கலாஜிக்கல் பயணம். பகுதி 1. ஒரு நூற்றாண்டு பழமையான ரயில். 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன ஒரு ரயில் இது. உள்ள நுழைஞ்சாலே அந்த பழைய மரத்தோட வாசமோ எரியிற நிலக்கரியோட நெடியும் அப்படியே நம்மள தாக்கும். அந்த மினுமினுக்கிற மஞ்ச நிற வழக்குகள், வாட்டி வதைக்கிற பனிக்காத்து எல்லாமே சேர்ந்து ஒரு வினோதமான உணர்வை கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த ரயில் தடதடன்னு முன்னேறி போகும்போது அது ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்காது. மாறாக உண்மையிலே உயிருள்ள ஒரு பிரம்மாண்ட உயிரினம் மூச்சு விடுற மாதிரி ரொம்பவே தத்ரூபமா இறங்கும். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊஞ்சிக்காட்டி ஜங்ஷன் அப்படிங்கிற இந்த இடம்தான். 1924ல அமைக்கப்பட்ட இந்த மலை ரயில் நிலையத்துல தான் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த எல்லைகள் அப்படியே உடைய தொடங்குது. இங்க தான் ஆரோ அப்படிங்கிற ஒரு இளம் பயணி தன்னோட தாத்தா 1924ல எழுதின ஒரு பழைய டைரியை கையில வச்சுக்கிட்டு இந்த காலத்தை மீறிய ரகசிய பாதையில தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். பகுதி 2. உயிருள்ள பனிமூட்டம். இப்போ அந்த பனிமூட்டத்தோட விதிகளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு புரியும். திடீர்னு ரயில் பாதைய முழுசா மறைக்கிறது, காணாம போனவங்களோட குரல்லையே பேசுறது, பயணிகளோட ஆழ் மனசுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளியே இழுக்கிறதுன்னு பல வேலைகளை இந்த பனிமூட்டம் செய்யுது. இது ஏதோ இயற்கையா வர்ற பனிமூட்டம் கிடையாதுங்க, அங்க வர்ற பயணிகளோட கதைகளுக்கு ஏத்த மாதிரி அதுவே ரியாக்ட் பண்ணும். எங்க ஒரு கதை முற்று பெறாம பாதியிலேயே நிக்குதோ அங்கதான் இந்த பனிமூட்டம் சூழ்ந்துக்கும். ஒரு டிக்கெட் பரிசோதகர் ஆரவ் கிட்ட சொன்ன எச்சரிக்கை வார்த்தைகள் இது. மனுஷங்களோட தீர்க்கப்படாத வழிகளுக்கும் பாதியில நின்ன பயணங்களுக்கும் இந்த இயற்கையான மலை எப்படி எதிர்வினையாற்றுது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. ஒரு அமானுஷ்ய சக்தி எப்படி அந்த துயரங்களை ஈர்க்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 3. கடந்த கால எதிரொலிகள். சைலண்ட் கட் மற்றும் கோஸ்ட் கவ் மாதிரியான இடங்கள் தான் இந்த அமானுஷ்யத்தோட உச்சம்னே சொல்லலாம். இந்த மலைப்பாதை ரயிலோட சத்தத்தை முழுவதுமா அப்படியே முழுங்கிடும். சுற்றிலும் ஒரு அடர்ந்த இருட்டு, சத்தமே இல்லாத ஒரு வெற்றிடம். இங்கேதான் அந்த ரயிலோட அமானுஷ்யங்கள் தங்களோட உண்மையான முகத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்குது. இங்க கபீர், சோஹன் அப்புறம் விராஜ் இவங்க 3 பேரும் சந்திச்ச அந்த அனுபவங்களை கேட்டாலே நம்ம ரத்தம் அப்படியே உறைஞ்சிடும். கண்ணுக்கு தெரியாத கைகள் அவங்க கால்களை பிடிச்சி இழுக்கிறது, ரயிலோட தரைக்கு அடியில இருந்து யாரோ தட்டுற மாதிரி கேட்கிற சத்தம், தானாகவே அடிக்கிற அபாயமணிகள், இருண்ட குகைக்குள்ள காதருகே ஒலிக்கிற ரகசிய குரல்கள், இது எல்லாமே அந்த மலைக்கு உயிர் இருக்கிறதையும் அது உயிருள்ள மனுஷங்க கூட விளையாடுறதையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 4. காணாமல் போன தொழிலாளர்கள். இந்த மலையோட காலக்கோடு பல அதிர்ச்சியான உண்மைகளை உடைக்குது. 1920கள்ல எந்த ஒரு பெரிய இயந்திரங்களும் இல்லாம வெறும் கைகளாலையும் தீப்பந்தங்களாலையும் தான் இரவு பகலா இந்த மலையை குடைஞ்சு பாதையை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பல தசாப்தங்களா அங்கிருந்த சிக்னல் பெட்டிகள் எல்லாம் கைவிடப்பட்டுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த அமானுஷ்யங்கள் மட்டும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது வெறும் சாதாரண ஒரு ரயிலோட வரலாறு கிடையாது. அதாவது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதையில அலையிற உருவங்கள் எல்லாமே ஏதோ சம்பந்தமில்லாத பேய்கள் கிடையாது. அந்த மலையை குடையும் போது இருண்ட பள்ளத்தாக்குகள்ல தவறி விழுந்து இறந்த எண்ணற்ற தொழிலாளர்களோட ஆத்மாக்கள் தான் அது. தங்களோட பயணத்தை முழுமையா முடிக்க முடியாத அந்த தொழிலாளரோட நிழல்கள் தான் இன்னைக்கும் இந்த ரயில் பாதையில அலைஞ்சுகிட்டு இருக்கு. பகுதி 5. விளக்கேந்திய பாதுகாவலம். இந்த மலை ரொம்பவே ஆச்சரியமான ஒரு முரண்பாட்டை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் பயணிகளை இருளுக்குள்ள இழுத்து அவங்க குரல்களையே போலியா எழுப்புற காணாம போன ஆத்மாக்கள், ஆனா இன்னொரு பக்கம் கையில ஒரு விளக்கோட ரொம்ப அமைதியா நின்னு நிலச்சரிவுகள்ல இருந்து ரயில காப்பாத்துற ஒரு பாதுகாவலன் உருவம். இந்த இருளுக்கும் ஒளிக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை அந்த மலை தன்னோட முந்தானையில மறைச்சு வச்சிருக்கு. எவ்வளவு கொடூரமான மழைக்காத்து அடிச்சாலும் துளியும் அசையாத ஒரு விளக்கின் சுடர். ஆமாங்க, நிலச்சரிவு ஏற்பட்டு ரயில் பெரிய விபத்துல சிக்கிக்க போற அந்த திக் நேரத்துல திடீர்னு ஒரு பழைய தொழிலாளியோட உடைகள்ல ஒரு உருவம் தோன்றும். அது தன் கையில இருக்கிற அசையாத விளக்க காட்டி அந்த ரயில ஒரு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்தும். நிஜமாவே சொல்றேன், அது அப்படியே ஒரு சினிமா காட்சி மாதிரி நம்மள உறைஞ்சு போக வைக்கும். பகுதி 6. மலையின் கடமை. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மை என்ன தெரியுமா? அந்த விளக்க பிடிச்சிருந்த உருவம் பல தசாப்தங்களுக்கு முன்னாடி அந்த நிலையத்தை காத்து வந்த ஒரு வயசான ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆத்மாதான்.
தன்னோட உயிர் பிரிஞ்ச பின்பும் கூட கைவிடப்பட்ட அந்த இருண்ட நிலையத்துல தன்னோட ரயிலையும் பயணிகளையும் காக்கிற அந்த கடமைய அவர் இன்னிக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மரணத்தையே தாண்டிய ஒரு காவல் அது. கடமை ஒருபோதும் முடிவில்லை. அந்த ரயில்ல இருந்த கார்ட் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த கதையோட ஆத்மாவா நிக்குது. இந்த மலைக்கதையோட மையக்கருத்து பயமுறுத்துறது மட்டும் இல்ல, அது பொறுப்பு, அர்ப்பணிப்பு, அப்புறம் ஒரு மனிதனோட கடமை பத்தின ஒரு பெரிய பாடம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளுடைய உயிரோட நம்முடைய ஆழமான பொறுப்புகளும் உண்மையாலுமே முடிஞ்சிருதா? இல்ல பல காலங்களை தாண்டி அது தொடருமா? பேய்க்கதைகள் அப்படிங்கிறது வெறும் பயமுறுத்தலுக்கு மட்டும் இல்லாம மனுஷனோட முடிவில்லா அர்ப்பணிப்பை எடுத்துரைக்கவும் தான் அப்படிங்கிறத இந்த அலசல் உங்களுக்கு காட்டியிருக்கணும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம எஸ்கே ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் இது மாதிரி சுவாரஸ்யமான விளக்கங்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.